சோட்டிலாமடே இந்த அடிதடி ரத்தம் எதுவும் இன்னும் போல போய் சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிற மதேஷ். நல்லது சார், ரொம்ப மகிழ்ச்சி. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான ஒரு ஒப்புதலை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. இதுவரைக்கும் மாநில அரசு எடுக்கணுமா மத்திய அரசு எடுக்கணுமான்ற ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருந்தது. ஆனால் திடீரென ஒரு ஓவர் நைட்ல ஏதோ ஒரு சில மாற்றங்களை பிஜேபி கொடுத்திருக்கிறது. இதுவே சந்தேகம்ன்றாங்க. ஏதோ பிஜேபிக்கு ஒரு மனமாற்றம் வந்திருக்குப்பா. முழுமையா இவங்க இதை ஆதரிக்கவே மாட்டாங்க. இவங்க இதை கையில எடுக்கிறாங்கன்னா இதுல ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். மோடியோ அமித்ஷாவோ ஏதாவது ஒன்றத்தை கையில எடுக்கிறாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு லாபம் இருக்கும், இல்ல அதுல ஏதாவது ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்னு. இதுல என்ன அரசியல் சார்? தேவைப்படும் நேரத்துல அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கனா இல்லையா? ஆமா. ராகுல் காந்தி அதை பெருசா எடுத்தாருன்னா அதை எதிர்கொள்ளதுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நானும் எதிரிக்கு ஆயுதத்தை கையில எடுக்கணும், சில இடங்கள்ல எதிரிக்கு ஆயுதம் ஷார்ப்பா வெட்டும்னா அந்த ஆயுதத்தை நம்மளும் கையில எடுக்கணுங்கிற கருத்தை மோடிக்கு பலமுறை நாமளும் சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு எதிரிக்கு ஆயுதம் 2024 பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதை அவங்க ஏத்துக்கிட்டு இந்த முடிவுக்கு வராங்க. சரி, 2014 மோடியை நீச்சினாரு, இழிவான தொழில் செய்யக்கூடியவனாரு, இவனுக்கெல்லாம் பிரைமினிஸ்டருக்கு தகுதி உண்டான்னு பிரியங்கா காந்தி, மணிசங்கர் ஐயர் பலரும் வந்து பேசினாங்க. அதை மீறி மோடி தனி மெஜாரிட்டிக்கு வந்தார் 2014. தென் 2019 நாங்கள் சிவகோத்திரம், தத்தியாத்திய கோத்திர கவுல் பிராமணர், ஜனுதாரி ஹிந்து, நாங்கள் உயர்ந்த ஜாதி இந்து, மோடி வந்து இழிவான இந்து. அதான அர்த்தம். அப்படியெல்லாம் பேசுனீங்க. அப்பர் காஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லல யாரும். அப்படி இழிவான இந்துன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தானே அர்த்தம்னு சொன்னேன். சொன்னதா சொல்லல நான். அப்போ தேசபக்தி தேவபக்தி உள்ள பிராமணர்லாம் மோடிக்கு தான் ஓட்டை போட்டு மோடியை ஜெயிக்க வச்சாங்க. அப்போ 10% இடபிள்யூஎஸ் கூட அவர் கொடுத்திருந்தாரு. ராகுல் அதை வரவேற்றிருந்தாரு. ஆனா கொடுத்தவங்களுக்கு தான் மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. 2024 ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 50% மேல இடஒதுக்கீடு மிகணும், தனியார் துறையில் இடஒதுக்கீடு, இப்படி பல இஷ்யூக்களை அரசியல்ல இல்லாத தந்தை பெரியார், ஐயா வீரமணி போன்றவங்க எடுக்கக்கூடிய இஷ்யூவை ராகுல் காந்தி துணிச்சலா 2 முறை மோடி கிட்ட தோத்ததுனால 3வது முறை அதை எடுத்தார். அப்படி எடுத்த சூழ்நிலையில பாஜக சில பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு. 2 முறை மெஜாரிட்டி வந்த பாஜகவுக்கு 3வது முறை மெஜாரிட்டி வரல. இன்னும் சொல்ல போனா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு முழுமையா பாஜக ஆதரவா இருந்த பீகார் காப்பாத்தி விட்டது. பாஜக எதிராக இருக்குன்னு பிரச்சாரம் பண்ண யூபி காலவாரி விட்டுட்டு. சரி, அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவா நிதிஷ்குமார் கூட பாஜகவின் ரவிசங்கர் பிரசாத், கிரிராஜ் சிங், சுஷில் மோடி இஸ் நவ் நோ மோர், இவங்க எல்லாமே, சஞ்சய் ஜெய்ஸ்வால் நம்மாளு, இவங்க எல்லாருமே நின்ன ஒரு சூழ்நிலையில அங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப பீகார் அரசியல்ல ஒரு பின்னடைவை யூபி மாதிரி சந்திச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ராகுல் காந்தியை நாயுடுவை பிரதமராக்கும்னு சொல்லியிருப்பாரு. சரி, நிதிஷ்குமார் அங்க தப்பி வந்தனால 2 வருஷம் போட்டல, இவர் இல்லைனாலும் அவர் இல்லைன்னா இவருன்னு 293 இருக்குது. அப்போ தெளிவா இந்த அரசியல் நகர்வுகள் வந்து இந்திய அரசியல்ல அப்பர் காஸ்ட் ஓட்டு மட்டுமே பிரதானமா வாஜ்பாய்க்கும் அத்வானி கிடைச்ச சூழ்நிலையில மோடி பிரதமருங்கிறதும் ஓபிசி பிளஸ் அப்பர் காஸ்ட் கிடைச்சி 14-19 தனி மெஜாரிட்டி வந்த பாஜகவுக்கு ஓபிசி ஓட்டுல ஒரு பின்னடைவு யூபியில வந்த ஒரு சூழ்நிலையில, அது ராஜஸ்தான்ல வந்த சூழ்நிலையில, மகாராஷ்டிராவில் வந்த சூழ்நிலையில பாஜக தனி மெஜாரிட்டி வராம 240 ஒரு பின்னடைவை சந்திக்குது. அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்ற ஒரு இஷ்யூவே வந்து பெரிய அளவுக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறது. சோ இனியும் நாம வந்து இதுல வாய் திறக்காமல் இருந்தாலோ, இதை நாம பேசாம இருந்தாலோ, மறுபடியும் இந்தியா கூட்டணியோ ராகுல் காந்தியோ மேலே எழும்பி வந்துடும், காங்கிரஸ் மேலே எழும்பி வந்துடும் ஒரு பயம் பிஜேபிக்கு வந்துருச்சு. அதுல அப்பர் காஸ்ட் பிளஸ் ஓபிசி தான் மோடி ஓபிசி. மோடிக்கு வந்து ஐடென்டிட்டி இல்லாத ஓபிசி எல்லாம் மோடி ஆதரிச்சாங்க. இப்ப ஐடென்டிட்டி உள்ள ஓபிசின்னா அகிலேஷ் யாதவ்
யூபி பெரிய ஜாம்பவான், தேஜஸ்வி யாதவ் பீகார்ல பெரிய ஜாம்பவான், நிதிஷ்குமார் குர்மி பீகார்ல பெரிய ஆளு. இதெல்லாம் ஐடென்டிட்டி உள்ள ஓபிசி. ஐடென்டிட்டி இல்லாத ஓபிசி ஹண்டர் கம்யூனிட்டி, ஹோலி சத்திரியா, முத்தரையர், விஸ்வகர்மா, நெசவாளர்கள், வீவர்ஸ், இந்த மாதிரி செங்குந்தர் நம்ம ஊர்ல அவர் சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் வந்து மோடியை தங்களால் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறான், ஒரு ஓபிசி பிரைம் மினிஸ்டரா வந்துட்டான்னு ஒரு ஓபிசி பிரேடும் ஒரு ஓபிசி எம்பவர்மெண்ட்டும் இருக்கும். ராமச்சந்திரர் தான் என்ன ஏசுவார், யோ நீர் ஓபிசி வந்துட்டான்னு வெறியில இருக்கிறீரியா அவன். அப்புறம் மோடிக்கு எதிராக ரொம்ப குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லுவாரு, நியாயத்தை பேசும், ஓபிசிங்கிற திமர்ல இருக்கிறீரு, ஓபிசி பிரைம் மினிஸ்டருங்கிற அந்த ஒரு சோசியலைசேஷன் உங்க கிடைச்ச மாதிரி ஒரு ஓபிசி ஆளு பிரைம் மினிஸ்டரா வந்துட்டான், நாங்க தான் இந்த நாடுங்கிற இதுல இருக்கிறேன்னு ஐயா ராமச்சந்திர ஐயர் நம்மளோட குரு மாதிரி தான் அவர். அது வேற விஷயம், கருத்தியல் வேறனாலும் அவரு பெரிய மனுஷன். அவர் நம்மளை குற்றம் சாட்டுவார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி மோடியோட தலைமைங்கிறது ஓபிசி எம்பவர்மெண்ட்ங்கிற எண்ணம் இந்தியா ஃபுல்லா யாதவ் குர்மி மாதிரி அடையாளம் இல்லாத பரவலா இருக்கக்கூடிய ஓபிசிகள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்தது. ராகுல் காந்தி அக்யூசேஷன் என்னன்னா, உங்க ஓபிசி இருக்கிறாரு, ஆனா ஓபிசிக்கு என்ன செய்தாரு? அப்ப நம்ம எல்லாம் சொன்னோம், ஓபிசி கமிஷனுக்கு சட்ட வடிவம் கொடுத்தது அவர் தான், அதிக ஓபிசி மினிஸ்டர் அவருக்கு மினிஸ்டர்ல தான் இருக்காங்க, நம்ம எல்லாம் சொல்லி பார்த்தோம். அது ஓரளவு தான் தாக்கு பிடிச்சது. அது நீங்க ப்ரொபகண்டா பண்ணாலையும், ஆனா அது பெரிய அளவுக்கு போய் மக்கள் கிட்ட சேரல, அது வாக்குகளா மாறல. இல்ல நமக்கு இன்னமும் அது சிக்கல் இருக்கு, நமக்கு வந்து இன்னுமே கம்யூனிட்டி சென்சஸ் வந்து எடுத்தாக வேண்டிய தேவை இருக்குது, கண்டிப்பா மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா நான் மறுக்க வரலையே, நம்ம அக்செப்ட் த ரியாலிட்டி தென் ட்ரை டு கோ பியாண்ட் தட். கண்ணை மூடிட்டு யதார்த்தத்தை மறந்து பேசணும்னா மோடி 4வது முறை வெற்றி பெற முடியாது. மோடி 4வது முறை வெற்றி பெறணும்னா எது யதார்த்தமோ அதை ஏத்துக்க வேண்டியதுதான். எடப்பாடி நமக்கு பிடிக்கல, எடப்பாடிக்கு எதிராக தான் நம்ம இருக்கோம். அவர் வந்து 19.4% மோடி பிரதமர் நான் வந்துட்டேன், இந்துத்துவாக்குள்ள வந்துட்டேன், பாஜகவுல வந்துட்டேன்னு தன்னுடைய கிறிஸ்டின் முஸ்லீம் அவுட்ரீச்சை விட்டுக்கிட்டு வந்தாருன்னா, மோடி எதிர்ப்பை டைல்யூட் பண்றதுக்கு, பாஜக எதிர்ப்பை டைல்யூட் பண்ணதுக்கு நாம அதை வரவேற்று தான் தீரணும். அந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ்ல இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் ஃபெயிலியர், மகாராஷ்டிரா ஃபெயிலியர், யூபி ஃபெயிலியர் எல்லாம் ஓபிசி சார்ந்து நிற்குது. அதே வேளையில பீகார் வெற்றி ஓபிசி மேட்டர்ல நிதிஷ்குமார் கூட நம்ம தெளிவா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நின்னதுனால அந்த பலன் நமக்கு பீகார்ல கிடைச்சிருக்கு. சோ இனிமேலும் இதை காலம் தாழ்த்தாண்டாம். ஓபிசி காஸ்ட் வைஸ் சென்சஸ் நம்ம ஓபிசி மட்டுமல்ல எஸ்சி எஸ்டி எல்லாமே இருக்கிறாங்க, அதுக்கு நம்ம பண்ணிடுவோம்னு மோடி பண்ணிட்டாரு. எப்படி சக்சஸா கொண்டு வர முடியும்? இது வரைக்கும் ஃபெயிலியர், இதுல இதை செய்யாதனால ஃபெயிலியர், இப்ப செய்யறன்றத ஒரு ஒப்புதல் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் எப்ப செய்ய போறன்றதையும் சொல்லல. அதை வந்து பாப்புலேஷன் சென்சஸோட எடுக்கிறேன்னு சொல்றாங்க, அதையும் எப்ப எடுப்பேன்னு சொல்லல. எப்படி இதை வந்து நிறைவேற்ற முடியும்? இதனால என்ன லாபத்தை அறுவடை செய்து விட முடியும் பிஜேபியால்? அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1980ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி இன்கம் சீலிங்னு ஒன்று கொண்டு வந்தார். இன்கம் கிரைட்டீரியா இல்ல, இன்கம் சீலிங். இன்கம் அதாவது வந்து 9,000 ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள ஒரு பிசி, அவர் பிசியா கருதப்பட மாட்டார், அவர் கிரிமி லேயர் வெளியேற்றப்படுவார். 9,000 கீழே உள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு தான் இடஒதுக்கீட்டின் பலம் கல்வி வேலை வாய்ப்புல போகும்னு ஒரு சட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்ததும் ஐயா வீரமணி வந்து உடனே எதிர்த்தாரு. இது ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள தலையை நுழைக்கிறது, முதல்ல இன்கம் சீலிங்கும்பாங்க, அப்புறம் இன்கம் கிரைட்டீரியான்னு வந்துருவாங்க, அப்புறம் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீட்டுக்குள்ள வந்துடும், இதை விடக்கூடாதுன்னு அவரு தட்டி எடுப்போம் அப்படின்லாம் அவரு பெரிய இதை பண்ணிட்டு இருந்தாரு. கலைஞர் வந்து கோயில்பட்டி மீட்டிங்ல இதே வார்த்தை தான் பேசினாரு. கோயில்பட்டி நகரத்துக்குள்ள நாடார்கள் அதிகம். அப்போ கலைஞர் என்ன பேசுறாரு, ஒரு நாடார் இன்ஜினியர் ஆனா அவருக்கு மக இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சொல்றாரு. இதை எப்படி நாம ஏத்துக்க முடியும்னு கலைஞர் கோயில்பட்டியில கேட்கிறாரு. அந்த இதுக்கு எதிராக கலைஞர் களமாடி மக்களவை தேர்தலில் 16க்கு 16 திமுக ஜெயித்துறாங்க. எம்ஜிஆருக்கு 2 சீட்டு தான், கோபிச்செட்டிப்பாளையம் சிவகாசியும் 2 சீட்டு தான் எம்ஜிஆருக்கு வெற்றியை கொடுக்குது. எம்ஜிஆர் பார்த்தாரு இது சிக்கல் ஆயிட்டுன்னு, அடுத்தால ஆட்சியும் டிஸ்மிஸ் பண்ண வந்துருவாங்க, அதனால அலர்ட் ஆயிரணும்னு ஐயா ஆனமுத்து, பெரியார்க்க தளபதி, அவரு சீமான் சொல்றாருல ஐயா ஆனமுத்து தான் எல்லாம் இடஒதுக்கீடு வாங்கி தந்தாருன்னு, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், திராவிட கழக ஒரு தலைவர், அவரு எம்ஜிஆரை சந்திச்சு அண்ணன் பண்டூர் ராமச்சந்திரன் மூலமா 60% கொடுங்க, ஓபிசிக்கு அப்படியே கொடுங்கன்னு சொல்லும் போது எம்ஜிஆர் தன்னோட பொருளாதார அளவுகோலை அப்படியே தூர தூக்கி போட்டுக்கிட்டு அதெல்லாம் கிடையாதுன்னுட்டு 31% இடஒதுக்கீட ஆணைமுத்து 60% கேட்டாரு. 60 ரொம்ப ஜாஸ்தின்னு 19 உயர்த்தி 50% கொடுத்தாரு. அப்ப அந்த மக்களவை தேர்தல் தோல்வி எம்ஜிஆரை இந்த முடிவு எடுக்க சொல்லிச்சு. மக்களவையில மோடி தான் மீண்டும் 3வது முறை 293 சீட்டு என்டிஏ
வாங்கி வந்திருக்கிறாப்ல. ஆனா அதை கூர்ந்து ஆராயும் போது ஓபிசி மேட்டர் பழைய வேகத்துல இல்ல. 14-19 ஓபிசி ஓட்டு டவுன் ஆகுது, அப்பர் காஸ்ட் ஓட்டு நின்னுட்டாங்க. நம்ம வெற்றியே அப்பர் காஸ்ட் பிளஸ் ஓபிசி. அப்ப இந்த ஓபிசியை நோக்கி தான் குறி வச்சு ராகுல் காந்தி வாராரு. அது மட்டும் இல்ல, முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்கு இல்ல. நான் முன்னாடியே பேசியிருக்கிறேன். இவங்க நைசிட்டியோட இவங்க வராங்க, அவங்க ஒய்ஃபே அதர் காஸ்ட். ஸோ அந்த முலாயம் சிங் யாதவுக்குள்ள தீவிர ஆண்டி யாதவ் எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்கு இல்லைங்கிறத 24க்கு முன்னமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்பவும் அதை தெளிவாக சொல்றோம். அதே மாதிரி தேஜஸ்வி யாதவுக்கும் லல்லு பிரசாத் யாதவுக்கு காக்கி ஸ்டிக்கை வச்சு அப்பர் காஸ்ட் ஆட்களை அடிக்கிறது, வன்முறை பண்ணது, அந்த மாதிரிப்பட்ட ஸ்டைல் எல்லாம் இவங்கள்ட்ட கிடையாது. மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல எல்லாரும் வேணும், எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள்னு ஒரு அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் வந்துட்டாங்க. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்ப கேட்கறாங்க. அப்போ ஐடென்டிட்டிகள் இல்லாத அந்த ஓபிசிகள் நம்ம மோடி நம்ம ஆள் பிரதமராக இருந்தாலும் கூட அகிலேஷும் தேஜஸ்வியும் இப்ப நம்ம கிட்ட நெருங்கி தானே வராங்க, அவங்களும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் தாராங்கன்னு அவங்களோட அந்த அரசியல் சிந்தனை ஓட்டம் மாறுது. இன்னும் சொல்ல போனா இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ். நாடாருக்கு இந்து கான்சியஸ் மட்டும் இருக்குன்னு நினைச்சா ஏமாந்துருவான். அவனுக்கு காஸ்ட் கான்சியஸ் நாடாருக்கு இருக்கு. நாடாருக்கு அந்த காஸ்ட் கான்சியஸை எங்களால் இக்னைட் பண்ண முடியும். ஏற்கனவே 24 பண்ணி காட்டணும். அப்போ இங்க இந்து உணர்வோட கூடியது ஜாதிய உணர்வு. அப்போ இந்து உணர்வுல மோடி ஆதரிக்கக்கூடியவங்க, ஓபிசியில உள்ள பல கம்யூனிட்டிகள் நமக்கு சரியான பலன் மோடியால கிடைக்கலங்கிறத ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பிரச்சாரம் அந்த மக்கள் மத்தியில் ஈடுபட்டா மோடிக்கு வெற்றி வாய்ப்பு 29 மேலும் குறையலாம். சோ எதிரிக்கு ஆயுதத்தை கையில் எடுத்துறது, டிஸ்ஆர்மிங் இந்த ஆப்போனன்ட். அப்போ எதிரிக்கு ஆயுதத்தை கையில் எடுத்து நாம விளையாட ஆரம்பிச்சிடுறது. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மதேஷ்.